மீன் பிடிச்சிட்ருக்காங்க, வந்து பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க, ஒரு 5 பேர் சேர்ந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. சூப்பரான மீன் இல்லைடா? நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஆலியார் டேம் மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டைலெல்லாம். ஏண்டா பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைடா. ஆனால் என்ன பார்க் இல்லை கீழே. கீழே பார்க் இருந்தால் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? கோயிலுக்கு வந்துருக்கோம் பாரு. கோயில் இந்த கோயிலா? ஆமாம், இதான் கோயில். உள்ளே போக முடியுமா? கோயில் இருக்குது உள்ளே. ஏண்டா மத்தியான நேரத்தில் போய் கோயிலுக்கு போகிறாங்க. பத்ரகாளியம்மன் கோயில் நினைக்கிறேன். பத்ரகாளியம்மன் கோயில். பத்ரகாளியம்மன் கோயில். கோயில் அவ்வளோதான் இருக்குது. பத்ரகாளியம்மன் கோயில். ஆலமரம்லாம் இருக்குது. தண்ணீர் நம்ம பார்த்து விக்கி, இதே விக்கி அவங்க எப்படி வந்தாங்க? சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து மீன்கரை டேமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதாவது பொள்ளாச்சியிலிருந்து 26 கிலோமீட்டருங்க திருச்சூர் ரூட்டு. பொள்ளாச்சியிலிருந்து 26 கிலோமீட்டர் இந்த அழகான ஒரு பிளேஸுக்கு வர்றது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பார்க்குறக்கே அந்தளவுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள் விக்கி அங்கே இருக்கான், என் கூட வந்தவன் மேலே இருந்துருக்கான். மக்களே, இதை விட ஒரு சிறப்பான பிளேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மரம் தெரியுது, அது அந்த படத்தில் வர்ற மாதிரி சார 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 காற்று வீசும்போது சாரை பார்த்து பேசும்போது சார பாம்பு போல வந்து சத்தம் போடுதே. அந்த ஷூட்டிங் எந்த இடத்துலங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போய் ஷூட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மக்களே, பொள்ளாச்சியிலேருந்து 26 கிலோமீட்டருங்க திருச்சூர் ரூட்டு. ஸோ இப்படி வந்தீங்கன்னா தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி போனது வந்து ஷட்டர் பார்த்தோம். ஆனால் ஷட்டர் இப்போ இனிமேல் தான் இப்போ நடந்து போகிறோம். ஆனால் ஒரு மத்தியான நேரத்தில் வந்திருக்கோம். ஸோ அழகாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம்னா இங்கே பாருங்க, மெயினாக இந்த கோயில்கிட்ட வந்திருக்கோம். கோயில் வந்து பத்ரகாளியம்மன் கோயில். ஸோ நாங்கள் வண்டி இங்கே பைக் வந்து பார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு இந்த ஒரு மரத்தினுடைய நிழல் தான் நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது.
நீங்கள் இந்த வெயிலில் நடந்து போகணும் இனிமேல். வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மூக்கிட்ட வச்சு மோந்துட்டு இருக்காதடா சரியா? மண்டை குழம்பி போகுது. ஏற்கனவே நம்மளுக்கு மண்டை குழம்பி இருக்குது பார்த்து. தேங்க்யூ, ஐ லவ் யூடா. ஆமாம், தம்பிக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்கிறது தப்பு இல்லையே. ஒரு வண்டி வந்து அடித்து பிடிச்சி வருது, இனோவா. நம்மளை நோக்கி இல்லை, திரும்பிடுச்சு. மக்களே பாருங்க என்ன பிளேஸுங்க பா. ஆனால் இங்கேருந்து எது வீடு கட்டமா கட்டி வச்சிருக்காங்க. டேய் அது என்னன்னு தெரியலடா. இது என்ன அது? அந்த எப்படி போவாங்க? ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. போக முடியுமா? டேய் அது இதில் தான்டா போகணும். போகலாம்னு நினைக்கிறேன். டேய் அந்த போட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. ஆமாம், புரியுதா? ஆமாம். அது என்ன அந்த இது எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த இதுக்குள்ளே இது இருக்குல்ல மண் மண்ணு நோண்டி எடுக்கிறாங்க. ஆமாம், அது எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபிஷ் எடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதே தான், அது ஃபிஷ் வந்து எடுக்கிறதுக்காக வச்சிருக்கல. அந்த அதுக்குள்ளே வந்து ஃபிஷ் இருக்குது, புரியுதா? வெளியே போகாது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆமாம் மாட்டை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. பாடுறேன் பழைய ஸ்டைலு. இதெல்லாம் வந்து இப்போ வந்து இங்கே பார்க்குறது பெரிய இதாக இருக்குது. சென்டரில் பார்த்தியாடா அந்த மரம்? பார்த்தியாடா நீ? ஆமாம், ஆனால் சென்டரில் தண்ணியில் பார்த்தியா? அந்த பக்கம் போனால் சுற்றி போனோம். ஆனால் சுற்றி போனாலும் நிறைய இருக்குது. அங்கேருந்து கட்டடிச்சு உள்ளே போகணும் இல்லையா? போட் வழியாக தான் போகணும். போட் இருக்கு, வேணா சொல்லுங்க எடுத்துகிட்டு போகலாம். டேய் எந்த போட்டு சொல்கிறேன்னா வாங்கி போட்ட மாதிரி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து வருது. நீ சொல்லுவடா, நீ சொல்லுவ. மக்களே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் ஸோ கோயிலுக்கு ஆப்போசிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குது. என்ன ஒரு அமைதி! இந்த மாதிரி ஒரு அமைதி கிடைக்குமா? ஒரு லாரி ஒன்று பறந்து வருது, மண்ணையெல்லாம் அடித்து பிடிச்சிட்டு. ஸோ அழகான ஒரு பிளேஸாக இருக்குது. மக்களே பாருங்கள், நம்ம இப்போ வந்து டேமுக்குள்ளே இறங்கிட்டோம். பாருங்கள், அப்படியே நடந்து போகிறேன். அப்படியே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. ஆனால் என்ன மத்தியானம் வந்துட்டோம், கொஞ்சம் காலையில் வந்திருக்கணும். நாங்கள் பிளான் பண்ணது காலையில் தான். ஸோ அது வர முடியல. ஸோ பார்த்திங்கன்னா அந்த எங்கள் கூட வந்த தம்பி விக்னேஷ், விக்கி வா. ஸோ நாங்கள் அப்படிங்க பாருங்கள் என்ன மதியான பிளேஸ். வெயில் ஒரு காலை நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நாங்கள் அப்படியே ஏதாவது போயிட்டே இருக்கோம். பாருங்கள் தடம் இருக்குது. ஆனால் இந்த மழை காலத்துலலாம் எப்படின்னு தெரியல. இந்த ஏரியா தண்ணி அப்படியே ஃபுல்லாக தண்ணி வந்துடும் போது அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் நேஷ் வா. பாருங்கள் மக்களே, அதாவது பொள்ளாச்சியிலிருந்து 26 கிலோமீட்டருங்க திருச்சூர் ரூட்டு. ஸோ அழகான இந்த பிளேஸுக்கு வரணுன்னா நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாகவும் வரலாம். பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சிக்குள்ளே இல்லைன்னா கோயம்புத்தூருக்குள்ளேனா ஈஸி, இன்னும் ஈஸி. பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக 26 கிலோமீட்டர் மீன்கரை டேம், சரிங்களா? ஸோ நல்லாயிருக்கும். பாலக்காடு டிஸ்ட்ரிக் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் வந்திருக்கோம். பாருங்கள் மாடெல்லாம் இருக்குது, மாடெல்லாம் வச்சுருக்காங்க. மாடு வச்சு அப்படியே இது குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அம்மா அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். விக்கி ஹாய் ப்ரோ. டே எத்தனை தூரமாக வந்துட்டோம்? நடந்து வந்துகிட்டே இருக்கோம், பேசிட்டேன். நிறைய தூரம் வந்துட்டோம்.